முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திராவிட மாடல் ஆட்சியை யாராலையும் குறை சொல்ல முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? திராவிட மாடல்லாம் வந்து அவங்க வந்து தலைமுறை தலைமுறையாகவும் அவங்களோட இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும், மக்களுக்கு வந்து தெரியும். சரிங்களா? இப்போ வந்து அவங்க அப்பா என்னென்ன பண்ணினாரு அது எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா? ஆனால் இப்போ இந்த கரூர் விஷயம் நடந்ததில் வந்து அவங்களோட சாவுக்கு அவங்களே குழிப்பறிச்சு மூண்டிட்டாங்க. அதோட அவ்வளோதான், அழிஞ்சு போச்சு. திமுகன்றது அழிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இன்னும் வர்றது வாய்ப்பு இல்லை. ஆனா விஜய் மேல தானே எல்லாரும் பழி போடுறாங்க. எதுக்கு சார் விஜய் மேலே பழி போடணும்? அவர் வீட்டுக்குள்ளே இருந்தால் வீட்டுக்குள்ளேயே வரமாட்டுறாங்க, வெளியில் வர சொல்லுங்க உங்கள் தலைவரன்றாங்க. வெளியில் வந்தார், சனிக்கிழமை வர்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் இருந்தாலும் பிரச்சனை, வெளியே வந்தாலும் பிரச்சனை. எப்படி ஒரு மனுஷன் எதை தான் தாங்குவாங்க சொல்லுங்கள்? அரசியல்னா எல்லாத்தையும் தாங்கி தான் ஆகணும். எல்லா மோட்டிவேஷன் வரத்தான் செய்யும். அரசியல்ன்றது ஒரு சாக்கடை மாதிரி தானே, நல்லது கெட்டது எல்லாம் வரத்தான் செய்யும். அதெல்லாம் இதுக்கெல்லாம் நாங்கள் பயந்துலாம் நாங்கள் ஓடலை சார். சரிங்களா? கண்டிப்பாக 40 நாள் மக்கள் வெளியே வரலைன்னா அப்போ அந்த கூட்டத்தில் வந்து இவ்வளோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அதை நாங்கள் வந்து தாவேக்காக்காரங்க போனோம்னா நீங்களாம் இங்கே வராதிங்க போங்க அப்படின்னு எங்களை வந்து பார்க்க விடலை. சரி, அதுக்கும் எங்கள் அண்ணா சட்டத்துக்கு கட்டுப்பட்டு, காவல்துறைக்கு கட்டுப்பட்டு நல்ல முறையில் போயிட்டாங்க. இது கேட்டால் பயந்து ஓடிட்டாரு, இருந்து பார்த்துருக்க வேண்டியதானே அப்படின்றாங்க. செந்தில் பாலாஜின்றது வந்து அறக்கட்டளைன்னு சொல்லிட்டு அவரோட வாட்டர் பாட்டில் வருது. ஏந்தனால வருது? அதில் வந்த வண்டி முக்கால்வாசி வண்டி ஃபுல்லாமே ஆம்புலன்ஸ் வந்து வெத்து வண்டியாக தான் வந்தது. அது போக 41 பேர் இறந்துட்டாங்க. ஸோ எங்கள் அண்ணன் வந்து 5 மாவட்டத்துலேயும் மீட்டிங் நடத்திருக்கிறாரு, மாநாடு நடத்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் தான் அந்த மாதிரி உயிரிழந்திருக்கு. அதே கரூரில் வந்து 41 பேர் இந்த மாதிரி உயிரிழப்பு காரணம்னா யார்? அது மக்கள் நல்லா தெளிவாக இருக்கும், யார் செஞ்சாங்கன்ற சதின்னு எல்லாத்துக்குமே தெரியும். 2026 அவர் தானே வருவார், யாராலையும் அசைக்க முடியாது. சரிங்களா? ஆமாம், 41 பேர் வந்து அவங்க இறந்தாங்க சொன்னாங்களா? அந்த 41 பேர்த்துக்கு அந்த டாக்டர் அந்நேரத்தில் இருந்தாங்களா? மக்கள் தெரியாமல் எப்படி உடனே எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க சொல்லுங்கள்? அந்த 41 ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த ஜிஹெச்சில் வந்து 41 பேர்த்துக்குமே அந்த டாக்டர்ஸ் இருந்தாங்களா? எங்களுக்கு அதுதான் கேள்வி. செந்தில் பாலாஜி அறக்கட்டளைன்ற வாட்டர் பாட்டில் ஏன் உள்ள வருது சொல்லுங்க? இப்போ 2026 தேர்தலில் தாவேக்காவுக்கு எந்த சின்னம் இருந்தால் நல்லா இருக்கும்? ஏற்கனவே ஒரு 5 சின்னம் செலக்ட் பண்ணி இப்போ வந்து எங்களுக்கு வந்து விசில் அறிவிச்சிருக்கிறாங்க. முன்னே வந்து வாகை, மலர், யானை இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து விசில் சின்னம் சொல்லியிருக்கிறாங்க. அன்னை ஒரு விசில் அடித்தா போதும் அப்படின்னு. அன்னை வந்து அந்த இடத்துல நின்றாலுமே கூட்டம் கூடும். சரிங்களா? நாங்கள் எதுவுமே 10 பைசா கொடுக்காமையே எங்கள் கூட்டம் கூட்டுற கூட்டம். ஆமாம், அது வந்து அண்ணா சொன்னது உண்மைதான். எந்த கொம்பனாலும் அதை அழிக்க முடியாது. எங்களுக்கு வந்து மக்கள் சக்தி வந்து அதிகமாக இருக்குது. இந்த கரூரில் வந்து இந்த பிரச்சனை நடந்ததில் கூட இதனால இவங்க தோற்றுருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு எல்லா கட்சிக்காரங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டி டிஎம்கேல ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சரிங்களா? யாராலையும் அசைக்க முடியாது. எங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது, அது போதும் எங்களுக்கு. 2026 அவர் தான் எங்கள் முதல்வர் வேட்பாளர். அவர் தான் இன்றைய முதல்வர், நாளைய முதல்வர் அவர் தான்.